அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீனை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இஸ்லாம், அந்த ஈமானோட விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நிறையா அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சாதாரணமாக விஷயத்த சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக டைம் எடுத்து தான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் போஸ்ட் பண்ணுறோம். அல்ஹம்துலில்லாஹ் விஷயத்துக்குள்ளே போயிடும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஈமானில் பலமாகிறதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்மளால் பாவத்திலேருந்து தவிர்ந்து இருக்கிறதுக்கே அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். யா அல்லாஹ் என்னை இந்த பாவத்திலேருந்தே காப்பாற்று அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். நன்மை செய்கிறதுக்கு எனக்கு அல்லாஹ் தான் வாய்ப்பை தரணும். ஸோ ரெண்டுமே அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அப்போ அல்லாஹ்ட்ட கேட்டு அவன்கிட்ட உதவி தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஈமானுடைய விஷயத்தை நீங்கள் அடைஞ்சிப்பீங்க. ஈமான ருசியை நீங்கள் சுவைப்பீங்க. ஸோ ஓகே, ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்கிறேன். ஹய்யால ஸலா தொழுகையின் பக்கம் வாங்க, ஹய்யால ஸலா தொழுகை பக்கம் வாங்க, விரைஞ்சு வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. எனக்கு எந்த இதுவுமே கிடையாது, எல்லாம் நீ கூப்பிட்டா தான் எல்லாம் வர முடியும். ஸோ அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பள்ளிவாசலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, பாங்கு சத்தம் கேட்குது, இதுக்கு பதில் சொல்கிறீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இடையில ஏதாவது ஒரு நண்பரை பார்த்துட்டீங்க, தொழுகை மிஸ் ஆகிடும். ஸோ அல்லாஹ் அந்த இடத்துல நாடலை உங்களை. ஏன் இந்த பள்ளிவாசலுக்கு இந்த தொழுகையே நாடலை. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் ஈமானில் பலமை கொடு, அந்த பலத்தை எனக்கு எப்படி அடையணும் கூட தெம்ப கொடு, எனக்கு ஈமான கொடு, இந்த மாதிரி துஆக்களை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ருசியை தருவான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி இருக்குது, நம்மளால் ஈமானை பாதுகாக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுக்காக துஆ செய்யும்போது என்னை மறந்துடாதீங்க துஆ செய்கிறதுக்கு.